ஒரு வீட்டை வந்து கணபதி ஹோமம் பண்ணுறது, லக்ஷ்மி ஹோமம் பண்ணுறது மட்டுமே இட சுத்தி ஏற்படுத்தாது. அதுக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, பவன சூக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூக்தத்தை படிக்கணும். சார் அதெல்லாம் நான் எங்கே சார் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசும் சாணம், பசு நீர், இதை ரெண்டுத்தையும் கலந்து வீடு முழுவதும் ஒருத்தர் தெளிக்க, ஒருத்தர் துடைக்க. அப்படியும் இல்லைன்னா உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி, அந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை கொண்டு வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்து வீடு முழுவதும் ஒருத்தர் தெளிக்க, ஒருத்தர் துடைக்க. இது இடசுத்தி. கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள், வாஸ்து தோஷங்கள், பில்லி சூன்யங்கள். ஒரு சில வீட்டில் வந்து இப்போ நீங்கள் கூட என்னை வாஸ்து பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், பூமிக்கு மேலே இருக்கிறது தான் வாஸ்து பார்க்க முடியும். எந்தெந்த இடத்துல எது இருக்கணுமோ அது கரெக்டாக இருக்கா, பஞ்சபூதங்களினுடைய தத்துவம் கரெக்டாக இருக்கான்னு நான் பார்க்க முடியும். ஆனால் இந்த பூமிக்கு கீழே இருக்கிறது யாருக்கு தெரியும்? இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த குப்பை கொட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தேவையில்லாத கழிவுப் பொருட்கள்லாம் அதில் போட்டிருப்பாங்க. வேறு யாருக்கோ செஞ்ச பில்லி சூன்யத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தகடுகள், எலுமிச்சம்பழங்கள், பூசணிக்காய் அதெல்லாம் அங்கே போட்டிருப்பாங்க. இதனுடைய தாக்கம் நமக்கு இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு இடசுத்தின்னு பண்ணணும். இடசுத்தி பண்ணுறதுக்கு தான் பெரியவங்க நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம் பவன சூக்தம். அந்த பவன சூக்தத்தை படித்தாலே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்து தோஷம் இருந்தாலும் அது ஒரு ருத்ரபூமின்னு நினைக்கிங்களேன். அந்த வீடு நீங்கள் கட்டின இடம் வந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி அது ருத்ரபூமியாக இருந்தது. அந்த ருத்ரபூமியாக இருந்தால் கூட நீங்கள் இந்த பவன சூக்தம் படிக்கிறதுனால சரியாக போயிடும், கட்டுக்குள் அடங்கும். அப்போ வீட்டில் வந்து நிம்மதியும் சந்தோஷமும், துர்தேவதைகள் எல்லாம் விலகி போய் இஷ்ட தெய்வங்களும் மகாலட்சுமிவனுடைய வாசமும் குல தெய்வமும் மூதாதையர்களும் அந்த வீட்டில் வந்து வசிப்பாங்க. அப்போ நமக்கு எவ்வளவுதான் அந்த கிரக பிரச்சனைகள் இருந்தாலும், நிறைய வந்து மனக்குழப்பங்கள் இருந்தாலும், அதையெல்லாம் எளிமையாக போக்கக்கூடியது இந்த பவன சூக்தம். ஆகவே இடசுத்தி செய்கிறதுக்கு இந்த பவன சூக்தம் படிக்கணும். வெறும் விநாயகர் அகவல் படிக்கிறதோ இல்லை விநாயகரனுடைய சூக்தம் படிக்கிறதோ இது சரிப்பட்டு வராது. ஆகவே தயவு செஞ்சு பவன சூக்தம் படிக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் வரும் நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.